கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் முக்கியமான சீஷத்துவத்தை பற்றி ஏற்கனவே ஒரு செய்தியில் பார்த்தோம். என்னென்னா, ஒரு சீடன் எவ்விதமாக இருக்கணும். இப்போது மறுபடியும் அதே விஷயந்தான், இன்னொரு கோணத்தில் சீடன் வருகிறான். ஆண்டவர் அழைக்கிறாரு, என்னை பின்பற்றி வா. வர்றவங்க என்ன மாதிரியான மனநிலையில், எதிர்பார்ப்பில் வருவாங்க, இதை நாம் இன்றைக்கி படிக்கலாம். நிச்சயமாக நம்மையே சுய பரிசோதனை செய்து கொள்ள இந்த பாடம் உதவும்னு நான் நம்புகிறேன். வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19-20. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேதபாரகன் ஒருவன். வேதபாரகர் பொதுவாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருப்பாங்க. நம்ம பார்த்தது தான். ஏன்னா பழைய ஏற்பாட்டு விஷயங்களை எல்லாம் அவங்க மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. அதில் மேசியா வருவார்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட, இப்படி தச்சனுடைய மகனாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவை மேசியாவாக இவங்களால் ஏற்றுக்கவே முடியாது. அடுத்தது, வேத வாக்கியங்கள் விஷயத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக ஆண்டவர் பேசுகிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய கோபம் வரும். இவரை வேறு மாதிரி குற்றம் பிடித்து கைது செய்யலாம், அல்லது பரிசேயருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம்ன்ற கோணத்திலேயே இந்த வேதபாரகர் ஒரு குதர்க்கமாக தான் வருவாங்க, பேசுவாங்க. எதிரியோட நாட்டிலிருந்து ஒருவன் நமக்கு நண்பனாகினான் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? உண்மையாக இருந்தால் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். அதுபோல் ஆண்டவரை எதிர்க்கும் மனோபாவத்தில் இருக்கிற வேதபாரகர் நடுவிலிருந்து ஒருவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். ஆண்டவரே, நீர் எங்கு போனாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வாண்ட் டு பி யுவர் டிசைபிள். உம்மை பின்பற்றுவேன் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாரு. ஆண்டவர் அதுக்கு பதில் சொன்ன விதம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியாப்பா, பரவாயில்லையே, ஒரு வேதபாரகனாக இருந்து கூட நீ என் மீது ஈர்க்கப்பட்டு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என் பின்னே வருவதாக நீ சொல்கிறியே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலை. அவர் சொன்ன பதிலை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. மறுத்தாரா? அந்த மனிதனை தடுத்தாரா? அல்லது அந்த மனிதனை குழப்பினாரா? இப்படியெல்லாம் கூட யோசிக்கலாம். ஆனாலும் அவன் தானாக முன்வந்து சொல்கிறான் அந்த வேதபாரகன். பொதுவாகவே ஆண்டவரை பின்பற்றி வருவதாக ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, நான் உங்கள் சபைக்கு வருவேன், அல்லது நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இனிமேல் நான் ஒழுங்காக சபைக்கு வந்து ஊழியத்தில் பங்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப சரியாக நான் வச்சுக்க போகிறேன், இப்படியெல்லாம் ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொன்னால் ஊழியக்காரனுக்கோ அல்லது ரொம்ப காலமாக விசுவாசியாக இருக்கிறவங்களுக்கோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா தானாக முன்வந்து ஒருவர் சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் எங்கே போனாலும் யாராவது ஒருத்தரை பார்த்து என் பின்பற்றி வா அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லுவார். எல்லாத்தையும் விட்டுட்டு கூட ஆண்டவரை பின்பற்றி வருவாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துருக்குறோம். இவனும் தானாகவே முன்வந்து எங்கு போனாலும் உம்மை நான் பின்பற்றுவேன் என்று சொன்னபோது இது எப்படி இருக்கலாம்? என்ன மாதிரியான ஒரு மனோபாவத்தில் ஆண்டவரை பின்பற்ற வருவாங்க? அப்படி பார்த்தோம்னா அற்புத அடையாளங்களை பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு மனக்கிளர்ச்சி. அடுத்தது, ஆண்டவரிடத்தில் போனால், அவரோடு கூட போனால் இன்னமும் ரொம்ப நல்லா இருக்கே, அவர் அற்புதமாக ஆச்சரியமான விஷயங்களை செய்கிறது மட்டுமல்ல, ஆகாரம் கொடுக்கிறார், ஒரு மதிப்பாக வேறு இருக்குமே. இப்போ இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இந்த விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இதில் அவங்களுக்கு எந்த பக்கம் தெரியாது தெரியுங்களா? நாம் சுயமாக நம்மை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றணும், அது அவங்க நினைக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சிலர் நினைக்க மாட்டாங்க. அடுத்தது, அவங்க அதுக்குள்ளே இருக்கிற சோதனை, கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே தெரியாமல் கூட இருக்கலாம். ஒரு சீஷத்துவம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அந்த விலை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை பார்க்குறாங்க, சின்ன பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய சீருடையை பார்ப்பாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் காம்படிஷன்லாம் நடக்கும் பொழுது அவர்கள் ஒரு இராணுவ வீரனை போல
அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ஒரு காம்படிஷனில் கலந்து கொள்வதை பார்க்குறோம். அது போட்ட உடனே ஒரு மிலிட்ரி மேன் மாதிரியே தன்னை நினச்சிக்குவாங்க. அடுத்தது பதக்கங்கள்லாம் அணிந்திருக்கிற ஒரு ஆஃபீஸரை பார்த்தா, ஓ பரவாயில்ல இவ்வளோ பதக்கங்கள் இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி சல்யூட் அடிக்கிறாங்க, அது எப்படி இருக்குல்ல அப்படின்லாம் அவங்க யோசித்து நானும் ஒரு இராணுவ வீரன் ஆக போகிறேன் அப்படின்னு வருவாங்க. ஆனால் அந்த பயிற்சி என்ன, அது எப்படிப்பட்டதாக இருக்கும், அதில் வலிகள் என்ன, சோதனை என்ன, போர் முனையிலே நிற்பதானால் அது எப்படி இருக்கும், இது எதுவுமே தெரியாது. இப்போ இப்படி வர்றவங்க எதை மட்டும் பார்க்குறாங்கன்னா, மேலோட்டமான ஆச்சரியமூட்டும் விஷயங்களை பார்ப்பாங்க. ஒரு மனதில் ஒரு தூண்டுதல் அவங்களுக்கு வரும், ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் பார்த்தீங்களா, அதில் நான் வந்துடுறேன், நான் மொத்தமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனிதன் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்திருக்கலாம். ஆண்டவரோட பதில பாருங்களேன். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கு இடமில்லை என்றார். அதுக்கப்புறமா அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் பின்பற்றி வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்லாம் சொன்ன மாதிரி அந்த வசனம் இல்லை. அந்த 2 வசனத்தோட அந்த சம்பவம் முடிகிறது. அந்த சந்திப்பின் விவரம் அவ்வளோதான் இருக்குது நமக்கு. ஆண்டவர் சொன்னது பொய்யா? இல்லை, உண்மைதான். அவர் அந்த மனிதனுக்கு வாப்பா அப்படின்னு சந்தோஷமாக வரவேற்கவும் இல்லை, நீ வேண்டாம் அப்படின்னு தடுக்கவும் இல்லை. மாறாக சூழ்நிலை, அந்த சீசுத்துவத்துக்குள் இருக்கிற ஒரு பாற்றை, ஒரு விஷயத்தை, ஒரு கஷ்ட நிலைமையை தான் அப்படி சொன்னார். இதை ஏற்றுக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு வரதா இருந்தால் வரட்டும் அப்படின்றது தான். இன்றைக்கு தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக வருபவர்கள், மிகப்பெரிய ஸ்டார் மாதிரி இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்துட்டு, பரவாயில்லையே இத்தனாயிரம் பேர் முன்னால் நின்று பேசலாமா, அந்த மாதிரியான உடைகள் அணிந்திருக்கலாமா, அவ்வளோ பெரிய காரில் போகலாமா, அவ்வளோ பெரிய ஒரு வசதி அடையலாமா, இதெல்லாம் பார்த்தா ஓ கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் இவ்விதமாக நம்மளை உயர்த்திடுவார் அப்படின்ற விஷயத்தை பார்த்து அந்த ஊழிய பாதைக்குள் இருக்கிற அவமானம், தியாகம், வேதனை, துன்பம் எதுவுமே தெரியாமல் வெளியில் இருக்கிற ஒரு சிறப்பான காட்சி போல அதை மாத்திரம் பார்த்துட்டு முன் வருவதுண்டு. இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனநிலைக்குள்ள இருந்து சொன்னான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமில்ல. அவர்கள் சிந்தனை அறிந்தவராக, அவர்கள் உள்ளத்தின் நோக்கத்தை அறிந்தவராக ஆண்டவரால் பதில் சொல்ல முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு பதிலை அந்த மனிதனுக்கு சொன்னார். சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசு குழந்தையாக இருந்த பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள சத்திரத்தில் கூட இடமில்லாத போது முன்னணையில், அதுவும் கடன் வாங்கின ஒரு முன்னணைன்னு சொல்லலாம், கல்லறையை பாருங்களேன், ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கின ஒரு கல்லறை தான் அது. இந்த அளவுக்கு தான் பூமியில் ஆண்டவரோட நுழைவும் இருந்தது, பூமிக்குரிய முடிவும் இருந்தது. கடன் வாங்கின முன்னணை, கடன் வாங்கின கல்லறை. இப்போ நடுவில் இருந்த வாழ்க்கையை பற்றி தான் இந்த இடத்துல ரொம்ப சுருக்கமாக சொல்கிறாரு. தலை சாய்க்க இடமில்லை. கதரையனருடைய ஊருக்கு போன பொழுது அந்த ஊரார் விரட்டினாங்க, போயிடுங்க, நீங்கள் ஊருட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. நாசரேத்துக்கு போன பொழுது வளர்ந்த ஊர் அது, அந்த ஊரில் இருக்க முடியாமல் அவருக்கு அங்கே இடம் இல்லாமல் அங்கிருந்து அவர் வெளியே வேறு ஊருக்கு தான் போனார். ஒரு தேசாந்தரி போல சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவ்வளவும் உண்மையான வார்த்தையை தான் அவர் அங்கே சொன்னார். இப்போ நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதாக இருந்தால், நாம் ஒரு சீடராக அவரை பின்பற்றுவதாக இருந்தால், அந்த சீஷத்துவத்துக்கு, அந்த வாழ்க்கைக்கு நாம் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கோம். அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை பற்றி நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இது இல்லாமல் தான் ஒரு உணர்வெழுச்சியில், ஒரு மனக்கிளர்ச்சியில் நானும் பண்ணுவேன், அப்படியே உயிரையே கொடுத்துருவேன்ற மாதிரி சொல்லுவாங்க. பேதுரு சொல்லுவார்ல, நான் உமக்காக உயிரையே விடுவேன் அப்படின்னு வரலையா? அந்த மாதிரி வந்தவர்களா? நம்ம மனநிலை எப்படி இருக்கிறது? நம்மளை நாம் சோதிச்சு பார்க்கணும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பின்னாளிலே ஆவியானவர் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறார். அவர் நமக்காக தரித்திரரானார். அதனால ஆண்டவரின் சீடராக வாழ்வது என்றது எல்லாரும் வாழற மாதிரியான ஒரு சராசரி இயல்பான வாழ்க்கையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஆண்டவருக்காக, கர்த்தர் நிமித்தமாக, அவருடைய நாமத்துக்காக, சுவிசேஷத்து நிமித்தமாக துன்பப்பட வேண்டியது என்பது நிச்சயமாக ஒரு பங்கு இருக்க தான் செய்யும். ஆதி கிறிஸ்தவர்களை பாருங்கள், ஆதி அப்போஸ்தலர்களை பாருங்கள், பல ஊழியக்காரர்களை பாருங்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்களையும் பாருங்கள். துன்பப்படுதல் அப்படின்ற ஒரு பாகம் இல்லாமல் ஒருவரையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படியானால் நாம் ஆண்டவரின் சீடராக வருவதற்கு நம்மை நாம் வெறுமையாக்கி சிலுவை எடுத்துக்கொண்டு, சிலுவை பாரம்
அது ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயம், அது ஒரு வலிக்கிற ஒரு விஷயம், அது துன்பத்தை காண்பிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் எடுத்துக்கொண்டு, அப்படித்தானே ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னது ஞாபகம் இருக்கா? விதைக்கிறவனுடைய உவமையில் கற்பாறையின் மேலே அந்த விதை விழுந்தது, மேல் மண் இருந்ததுனாலே உடனே முளைத்தது, காய்ந்து போன அந்த கற்பாறையின் சூட்டினாலே உடனே அது காய்ந்து வாடி போனது. இவ்வளோதான். அது மாதிரி இந்த உலகத்தின் துன்பங்கள் எல்லாம் பல கிறிஸ்தவர்களை சில நாட்கள் சில மாதங்கள்லேயே பின்வாங்கி போக வச்சிரும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிறிஸ்தவம் சொன்னால் அவங்க பார்த்து வந்தது வெறும் மனக்கிளர்ச்சியெல்லாம் வந்திருப்பாங்க. பெரிய சர்ச் பில்டிங்காக இருக்குது, ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்குது, அங்கே இசை கருவிகளோட ஒரு சந்தோஷம் கொண்டாட்டம் இருக்குது. இப்படியெல்லாம் தான் கிறிஸ்தவ உலகத்தில் ஆண்டவரின் சீடராக தங்களை நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளும் இல்லாமல், கிறிஸ்துவுக்குள்ளும் வாழ முடியாமல், கிறிஸ்துவுக்குள் தங்கள் ஓட்டத்தை முடிக்காமல் இடையிலேயே ஓடிவிடுவாங்க. அப்போது ஆண்டவர் பாருங்களேன், தானா முன் வந்து உம்மோடு கூட எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் பின்பற்றுவேன் சொன்ன ஒரு மனுஷனுக்கு அந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும்பா அப்படின்னு ஒரு சாம்பிளுக்கு தான் சொன்னார். நம்ம வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்துவின் சீசித்துவ வாழ்க்கை எப்படி இருக்கு? லூக்கா 9ஆம் அதிகாரம் 59-60. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். அதாவது அந்த முதலாம் அவன் என்ன மாதிரியா வந்தான், என்ன பதில் ஆண்டவர் சொன்னார், முடிஞ்சுது அதோட. வேறொருவனை ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, என் பின்ன வாப்பா அப்படின்றார். அப்போது அந்த மனுஷன் பதில் சொல்கிறாரு, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணும்படியாக உத்தரவு கொடுங்க, பண்ணிட்டு நான் வந்துடுறேயா அப்படின்றார். இப்போ பதில் என்ன சொல்லணும்? ஒரு யூதனாக ஆண்டவர் இருந்ததுனால ஒரு யூதன் தன் தகப்பனுடைய அடக்கத்தை கண்ணியமாக கனத்துக்குரிய விதத்தில் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும். அது கடமை, அது சட்டமே. யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே நீ கனம் பண்ணணும், ஸ்தோத்தரிக்கணும், நமஸ்கரிக்கணும்னு சொன்ன இடத்துல உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு அடுத்தது ரொம்ப தெளிவாக வேதம் சொல்லியிருக்கு, சட்டம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்படியானால் அந்த மனிதன் தன் தகப்பனை அடக்கம் பண்ணணும்னு சொன்னதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன பதில் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக வேற இருக்கலாம். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், என் பின்னாலவா, நீ ராஜ்யத்துக்குரியதை போய் பிரசங்கம் பண்ணுன்னார். என்னப்பா ஒரு உணர்வு இல்லையா? கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லையா? தகப்பனை போய் அடக்கம் பண்ண போகிறேன்னு சொல்கிறான், அவன் ஒரு உத்தம மகன் தானே. அந்த செயலை ஆண்டவர் எப்படி வேணாம் அப்படின்னு சொல்லலாமா? இப்படிலாம் நமக்கு தோணுது. நியாயம்தான். இது மேலோட்டமாக பார்த்தா, எப்படி பார்த்தாலும் நமக்கு இப்படி தான் தோணுதுன்னே வச்சுக்குவோமே. இதில் நாம் கொஞ்சம் கருத்தாக கவனிக்கலாம். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு, உன் வாழ்நாள் நன்றாயிருப்பதற்கு நீ கனம் பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்க, நமது ஆண்டவரும் போதித்திருக்க, அவர் இந்த இடத்துல தகப்பனை கனவீனம் பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? வாய்ப்பில்லை. அவர் எதை சொன்னாலும் அது சத்தியமாக இருக்கும், அது நீதியாக தான் இருக்கும். பொருளை புரிஞ்சுக்க நமக்கு வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அல்லது தப்பாக புரிஞ்சுக்கலாம் நம்ம. சரி, இந்த இடத்துல என்னவா இருக்கலாம், எப்படி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம். அன்றைக்கெல்லாம் அடக்கம் பண்ணுற விஷயம் எப்படின்னு சொன்னால், அன்னைக்கு மரித்தால் அன்றே அடக்கம் பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா ஒரு சில நாட்கள் சடங்குகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மரணத்து நிமித்தமான சடங்குகள் செய்வாங்க. அந்த கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த உடலுக்கு வாசனை பூசுவதற்காக அவங்க மறுநாள் அடுத்த நாள்லாம் கூட போயிட்டு ஒரு 7 நாளைக்கு கூட அந்த மாதிரிலாம் பண்ணுற வழக்கம் இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த நல்ல கவனிக்க ஒரு வார்த்தையை, முன்பு போய், முதல்ல நான் போயிட்டு என் தகப்பனுக்குரிய கடமையை செஞ்சுட்டு அப்புறம் நீர் சொல்லும்படியான உம்மை பின்பற்றுவதற்கு நான் வருகிறேன். இந்த இடத்துல தான் இந்த ராஜ்யத்தினுடைய சட்டம்னு ஒன்று இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது. மத்தேயு 6:33 ஞாபகம் இருக்கா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது. இன்னொரு இடத்த நம்ம வாசித்து பார்த்தா நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுவும் நம்ம கொஞ்சம் என்னடாது ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நமக்கு தோணலாம். என்னென்னா, லூக்கா 14ஆம் அதிகாரம் 25 முதல். பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும்
பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்போ தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகளை விட இயேசு தன்னை முதலில் வைத்து அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறார் இல்லையா? இதை நாம கனம் பண்ணணும். இதில் காரணம் கண்டிப்பாக இருக்கும், இதில் தேவ நீதி கண்டிப்பாக இருக்கும். அந்த மனிதன் ஒருவேளை இறந்துவிட்ட அந்த தகப்பனுக்கு அன்னைக்கே போய் அடக்கம் பண்ண சொன்னானா, அப்படி கேட்டானா நமக்கு தெரியல. ஒருவேளை இப்படி இருக்கலாம். என்னன்னா, என் தகப்பன் வயது சென்று இருக்கிறார், அவர் சீக்கிரம் மரித்து விட போகிறார், அவரை அடக்கம் பண்ணுற ஒரு கடமைன்னு ஒன்று எனக்கு இருக்குது, அதனால் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு மாத்திரம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, முன்னால் நான் போயிட்டு அந்த அடக்கத்தை முடிச்சுட்டு அவர் மரித்த பிறகு அப்படியும் இருக்கலாம். வேத வல்லுநர்கள் இப்படி ஒரு கருத்தை நமக்கு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவன் போன பிறகு மனம் மாறலாம். இன்னொன்று, ஆண்டவர் இவனோட மனதுக்குள்ளே இருந்த நோக்கத்தை, இவனுடைய உறுதிப்பாட்டை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பார் இல்லையா? ஏன்னா எண்ணங்கள் தான் அவருக்கு தெரியுமே. ஒரு சின்ன மாறுதல் அவனுக்கு சொன்ன உடனே அவன் கூட வரவே இல்லை, அதுக்கப்புறம் வரவே இல்லை, வந்ததாக அங்கே வசனமே இல்லை. முதல் ஆளும் அப்படி தான் ஆயிட்டான், ரெண்டாவது ஆளும் அப்படி தான் ஆயிட்டான். ரெண்டாவது ஆளை ஆண்டவரே கூப்பிட்டார், முதல் ஆள் தானாக வந்தவன். நம்முடைய சீஷத்துவத்தோட அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? நாம் பூமிக்குரியதின் மேலே கவனம் வைத்து நடக்கிறோமா? பிரதர், நான் ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே முழுசாக ஊழியந்தான் பாருங்களேன். நான் அப்படிப்பட்ட பதில் யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறது உண்டு, ரிட்டையர்மெண்ட்டு ஆயிட்டு அப்புறமா வரேன்னு சொல்கிற நீ இன்னைக்கு கத்திருக்கின்ற ஏதாவது ஊழியம் செய்வீங்களான்னு கேட்பேன். இல்லை, ரிட்டையர்மெண்ட்டு ஆன அன்னைக்கே நான் வந்துடுவேன் அப்படின்வாங்க இல்லையா? எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் வரவே மாட்டீங்க சாவர வரைக்கும்னு. ஏன் தெரியுங்களா? இன்று கர்த்தருக்கு பயன்படாத ஒருவர் எப்படி நாளைக்கு தான் நடப்பதே தெரியாது, எப்படி சொல்ல முடியும்? இந்த கடமை மாத்திரம் முடிச்சிடுறேன், இந்த வீட்டுக்கு இந்த வேலையை மாத்திரம் முடிச்சிடுறேன், என் பிள்ளைக்கு இந்த கடமை மாத்திரம் முடிச்சிடுறேன், இந்த கடனை மாத்திரம் முடிச்சிடுறேன், நான் அப்புறமா ஊழியத்துக்கு வர்றேன் அப்படின்வாங்க. இது இந்த ஆள் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரியும், ஆனால் ஆண்டவர் அதை எப்படி பார்ப்பார்ன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். பூமிக்குரிய கடமையை நான் முடித்து விட்டு நியாயமாக தெரியும், அப்படி சொன்னால் உங்களுக்கு எனக்கும் ரொம்ப நியாயமாக தான் தெரியும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் அப்படி தானே சொல்லியிருக்கு. நம்ம கடமையை தூக்கி போட்டுட்டு வரணும்னா இருக்குது வசனம். இப்படியெல்லாம் நம்ம தத்துவம் பேசுவோம், நியாயம் பேசுவோம். ஆனால் ஆண்டவர் அங்கே சொன்னதோட நீதியை நாம் புரிந்து கொள்ளணும். அவன் நிச்சயமாக மனம் மாறி அல்லது உறுதியில்லாதவனாக போயிடுவான். அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவன் அவன். அப்போ நமக்கு என்ன பாடம்? நாம் ஆண்டவரை பின்பற்றுவதானால் அவரை முதலில் முக்கியமாக எப்பொழுதுமே வைத்து நடக்கணும். நம்முடைய சொந்த கடமைகளை முடிச்சுட்டு நான் அப்புறமா வந்து ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று சொன்னால் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அது தேவனை கனப்படுத்துவதாகவும் இருக்காது. வாலிப பிள்ளைகள் யோசிங்க, சகோதரர்கள் யோசிங்க. கர்த்தருக்காக பயன்படும்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான திட்டம் இருக்கிறது? அந்த திட்டத்துக்குள்ளே உங்கள் அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு பயன்படாதவர்கள் நாளைக்கு எப்படி பயன்படுவதாக நாம் திட்டமிடுகிறோம்? நாளை நடப்பது நமக்கு தெரியாது. அதனால் இன்னைக்கின்ற ஒரு நாளுக்குள்ளே நான் கர்த்தருக்கு எப்படி பயன்படுறோமோ அப்படி நான் பயன்படணும். எந்த அளவுனாலும் பரவாயில்ல, எந்த சின்ன அளவுனாலும் பரவாயில்ல. ஆனால் தினமும் நான் கர்த்தருக்கு பயன்படணுன்ற ஒரு திட்டம் இருக்குமானா அவங்களால எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கூட கர்த்தருக்காக வாழ ஊழியம் செய்ய முடியும். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, ஏதோ 2 மனிதர்களை பற்றி மனப்பூர்வமாக தான் வருவதைப் போல சொன்ன ஒரு மனிதனை ஆண்டவர் அழைத்தபோது தன்னுடைய முக்கிய கடமையை செய்துவிட்டு வருகிறேன் என்று சொன்ன இன்னொரு மனிதனை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எங்களை பற்றி யோசிக்கிறோம்ப்பா. நாங்கள் முழுமையான அர்ப்பணிப்பில் இல்லை. நாங்கள் முழுமையாக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றுகிறதப்பா. இதோ நாங்கள் அப்படி நடக்க விரும்புகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நடத்தும். உம்முடைய பலத்த கிருபையினால் நடத்தும். உம் கரம் கொண்டு எங்களை பிடித்து நடத்தும் தகப்பனே. வாலிப பிள்ளைகள், புருஷர்கள் இந்த நாட்களிலே தங்களை ஆண்டவருக்கென்று ஒப்புக்கொடுக்க, முது ஊழியத்துக்கென்று ஒப்புக்கொடுக்க மனதை தாரும். ஒரு மனக்கிளர்ச்சியில் வந்து விடாமல், ஏதோ பூமிக்குரியதை செய்துவிட்டு வருகிறேன் என்று 2ஆம் பட்சமாக நினைக்காமல் முதலில் உம்மை வைத்து விசுவாசியாகவோ ஊழியக்காரனாகவோ நாங்கள் வாழ வேண்டுமே. எங்களுக்கு இந்த உறுதியை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.